பள்ளிவாசலில் ஒரு அறிவுரையை கேட்பதற்காக நாம் கூடியிருக்கிறோமே, இது ஒரு பெரிய மகத்தான நன்மையை கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, யார் பள்ளிக்கு ஒரு நன்மையை கற்றுக்கொள்ள அல்லது ஒரு நன்மையை கற்றுக் கொடுக்க, ரெண்டை தவிர வேறு நோக்கம் இல்லை, பள்ளிக்கு வருகிறாரோ அவருக்கு பரிபூர்ணமான ஹஜ்ஜுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும் சொன்னார். இப்போ இங்கே அதுக்காக தான் உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை கேட்குறோம். அப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். இந்த பள்ளியில் இருக்கிற இந்த விஷயம் இருக்கு பாருங்க, உலகத்தில் இதை விட பாக்கியம் எதுவுமே இல்லை. இதை பற்றி தனியாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இப்போ மக்ரிப் தொழுதோம், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ஒதுவோட இருக்கிறோம். பள்ளிவாசலில் தொழுதுட்டு ஒதுவோட இருந்தீங்கன்னா உங்கள் ஒது முடிகிற வரைக்கும் மலக்குமார்கள் உங்களுக்கு துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இவருக்கு கருணை காட்டுவாயாக. இப்போ எல்லாரும் மலக்குகளுடைய துவாவில் தான் இருக்கிறோம். மூணாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜம்சம் எந்த நியத்தில் குடிக்கிறோமோ அந்த நியத்து நிறைவேறும் இல்லையா? ஆனால் அபூதாவுதில் ஹதீஸ் இருக்குது, பள்ளிக்கு ஒருவர் எந்த நியத்தில் வருவாரோ அந்த நியத்து நிறைவேறும் இருக்கு. பள்ளியாசலுக்கு எந்த எண்ணத்தில் வர்றீங்களோ அந்த எண்ணத்தில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். பள்ளிக்கு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நான் துவா செய்வேன், அல்லாஹ் ஏற்றுக்குவான் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இப்படி பள்ளியில் நாம் இருக்கிறோம் இல்லையா, இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எப்போதுமே நாம் அதை ஒரு பெரிய பாக்கியமாக கருதணும். அதுவும் தொழுகைக்கு பிறகு பள்ளியில் உட்கார்வது இருக்கு இல்லையா, அதைத்தான் சொல்லுவாங்க இன்திலாரு ஸலாத்தி பஅத ஸலா. ஒரு தொழுகம் முடிஞ்சது இஷா மக்ரிப், இப்போ அடுத்த தொழுகைக்காக நாம் காத்திருக்கிறோம். இதான் ஒரு தொழுகையை தொழுது விட்டு அடுத்த தொழுகைக்காக காத்திருப்பது. இதற்கு எவ்வளோ பெரிய நன்மை இருக்குது. அல்லாஹ் இதை கொண்டு பாவங்களை அழிக்கிறான், இதை கொண்டு அல்லாஹ் தரஜாத்துகளை படித்தரங்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். இது எல்லாமே நாம் தொழுதுட்டு பள்ளியில் உட்கார்ந்துருக்கிறோம் பாருங்க, இஷா வரைக்கும் உட்கார்ந்தா இந்த சிறப்பு எல்லாம் கிடச்சிரும். அந்த வகையில் இது ஒரு புனிதமான ஒரு அருள் நிறைந்த மஜ்லிஸ் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாம் நிறைவான நன்மையை பெற்று கலைந்து செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக.